கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்களிலே கிறிஸ்தவர்கள் சிறப்பாக மகிழ்வோடு வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அரிய பல திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. நாங்கள் சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன். தலைவராக நம்முடைய அருள் தந்தை ஜோ அருள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எப்போதுமே சிறுபான்மை நலன்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டதோடு கொடுக்கப்பட்ட புகார்களில் 90% புகார்களை அரசாங்கத்தோடு பேசி சமரசம் இல்லாமல் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட நம்முடைய சிறுபான்மை ஆணையர் ஐயா மாண்புமிகு அருள் தந்தை ஜோ அருண் அவர்களை பார்த்து பேசுவார் அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு துணைநிலை அமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சிறுபான்மை துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசருடைய துறையின்படி மாநில சிறுபான்மை ஆணையம் கடந்த ஒரு வருடத்திற்குள் 38 மாவட்டங்களுக்கும் சென்று கள ஆய்வு செய்து 1832 மனுக்களை கோரிக்கை மனுக்களை பெற்று அதில் 1354 மனுக்களுக்கு தீர்வு இருக்கிற ஒரு ஆணையமாக இருக்கிறது என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பு சமய நல்லிணக்க கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சொல்லிக் கொடுக்கிறேன். முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் செல்வார், சிறுபான்மை மக்கள் கண்களை கொண்டவர்கள், பெரும்பான்மை மக்கள் உடலை கொண்டவர்கள். கண்ணை குத்திவிட்டு உடல் வாழ முடியாது, உடலை சிதைப்பதற்கு கண் வாழ முடியாது என்பதை போல எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்வுக்கு மனு சேர்த்துக் கொண்டிருக்கிற சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு 20 திட்டங்களுக்கு மேலாக செய்து 232 கோடிக்கு மேலாக மகளிர் உதவும் சங்கம், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம், இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கம், கல்வி உதவுத்தொகை, புனரமைப்பு, பழுதுபார்ப்பதற்கு நிதி, தொழில் தொடங்குவதற்கு நிதி, விதவைகள் மறுவாழ்வுக்கு நிதி, விதவைகள் ஆதரவற்றோருக்கு இருப்பிட வசதி, அது மட்டுமல்லாது உபதேசியர் வாரியம் கிறிஸ்தவர்களுக்கு, உலமாக்கல் வாரியம் முஸ்லிம்களுக்கு, சமண பௌத்தர்களுக்கு முக்கியமாக இவையெல்லாம் பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் விடுபட்டிருந்த பல நலத்திட்டங்களை இந்த ஆண்டிலேயே செய்வதற்கு உதவியாக இந்த ஆணையம் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்தனை திட்டங்களை போட்டிருந்தாலும் திட்டங்கள் போய் சேர்ந்தனவா, சேரவில்லையா, சேரவில்லை என்றால் யார் தடையாக இருந்தது, அதையெல்லாம் ஆய்வு செய்து அறிக்கையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வந்து அவற்றை ஒரு அரசாணையாக வெளியிட்டு இப்பொழுது ஏறத்தாழ 7 அரசாணைகளாக வெளியிட்டு சிறுபான்மை மக்கள் பலன் பெறுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையினர் ஆணையத்தின் வழியாக செயல்படுகின்றார். நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மை வழங்குவார். தற்போது அவர்கள் மற்றும் அவர்கள் உடன் சென்னை மாநகராட்சி தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அவர் வரிசையில் வருமாறு கேட்கிறேன். சுமித்ரா
சார் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அம்மா இங்கே பாருமா அம்மா அம்மா இங்கே பாருமா அம்மா அம்மா இங்கே பிரேக் சார் தேங்க்யூ சார் சமத்துவ சித்தாந்தத்தை இந்த உலகம் பந்து வரைபடத்தில் தீர்மானித்த ஒரு ஒப்பற்ற தலைவர், சமத்துவ சித்தாந்தவாதி, எங்களுடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு விழாவை மத நல்லிணக்க விழாவாக இந்து சகோதரரையும் இஸ்லாமிய சகோதரரையும் அரவணைத்து ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் சமத்துவ மத நல்லிணக்க திருத்து பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்தில் திட்டமிட்டு மதவாத சக்திகள் கலவரத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு முயற்சி செய்தார்கள். தமிழக மக்கள் முறியடித்தார்கள், மதுரை மக்கள் முறியடித்தார்கள். அதற்கு காரணம் எங்களுடைய சென்னை எல்லோரும் சமமாக ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டிய அந்த பகுதி. அப்படிப்பட்ட சமத்துவம் மிகுந்த இந்த சென்னையில் இந்த விழாவை கிறிஸ்தவ மக்கள் கழகம், சிஎஸ்ஐ, சென்னை பேராயம், தலித் மற்றும் ஆதிவாசி கரிசன வாரியத்தின் சார்பிலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை சீரும் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். 200 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறோம். திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற அதே போல மாநகராட்சி துப்புரவு தூய்மை பணியாளர்கள், தற்காலிக தூய்மை பணியாளர்கள் உட்பட ஏராளமான எளிய மக்களுக்கு அன்பின் பகிர்வாய் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி சீர்பித்தோம். உங்கள் செய்தியை வெளியிட்ட உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வில் நம்முடைய சிறுபான்மை மாநில தலைவர் ஜோ அருண் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். துணைத் தலைவர் ஐயா இறையன்பு குத்தூஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதே போல நம்முடைய தொப்புள்குடி உறவான இந்து சகோதரர் ஐயா நம்முடைய விசிறி முருகன் ஐயா அவர்கள், விசிறி சாமியார் முருகன் அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து வந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். அதே போல புத்த பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சர்வமத தலைவர்கள் பங்கேற்று எங்கள் பிறப்பு பெருவிழாவை கேக்கு வெட்டி கொண்டாடி அகமகிழ்ந்தோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. பெலிக்ஸ், கிறிஸ்துவ மக்கள் களம் மாநில ஒருங்கிணைப்பாளர்.